ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நாளுக்கு நாள் இவங்க 2 பேருமே ரொம்ப ஓப்பனாகவே சண்டை போட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ப்ளூ சட்டை மாறன் மற்றும் நம்மளுடைய விஜய் ஆண்டனி. இவங்க 2 பேருமே இந்த ரோமியோ படத்தால் செம்மையாக வந்துட்டு சண்டை போட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ரோமியோ படம் வெளி வந்த உடனே ப்ளூ சட்டை சார் வந்துட்டு ரிவ்யூ கொடுத்துருந்தாரு. கொஞ்சம் டீசெண்டாக கொடுத்துருக்கலாம், இன்னும் கொஞ்சம் டீசெண்டாக ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் படத்தில் நானுமே வந்துட்டு எதுவுமே இல்லைங்க, பார்த்த படத்தை. பட் அதை கொஞ்சம் டீசெண்டாக சொல்லலாம், படம் ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பட் ப்ளூ சட்டை என்ன சொல்லிட்டாருன்னா, படத்தில் எதுவுமே இல்லை, விஜய் ஆண்டனிக்கு நடிக்கவே தெரில, இதில் எடிட் வேறு பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, படம் ஒன்றுமே வேலைக்கே ஆகலை அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாரு. இதனால் கோவப்பட்ட விஜய் ஆண்டனி என்ன பண்ணாருன்னா, சமூக வலைத்தள பக்கத்தில் இந்த ரோமியோ படத்தை அன்பே சிவம் மாதிரி ஆக்கிடாதீங்க, வெளிமாநில படத்தில் வந்துட்டு நீங்கள் புகழ்கிறீங்க, நம்ம படமும் வந்து நல்லா தான் இருக்குது, இதை போய் பாருங்கள் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தார். ஸோ அது மட்டும் இல்லை, ப்ளூ சட்டையும் லைட்டாக இக்கு வச்சு பேசியிருந்தார் போல் இருக்கு, வாட் எவர் இட் இஸ். ஸோ இதுக்கு தான் வந்துட்டு ப்ளூ சட்டை தற்போது சமகாண்ட் ஆகிட்டார். அதாவது விஜய் ஆண்டனி என்ன சொல்ல வந்தார்னா, அன்பே சிவம் படம் வந்து பல வருடங்கள் கழித்து அந்த படத்தை பற்றி நல்லா பேசுகிறாங்க, நல்ல ரிவ்யூ கொடுக்குறாங்க. ஸோ அப்போ ஆனால் அந்த படம் கூட அதே மாதிரி ரோமியோ படத்தை ஆக்கிடாதீங்கன்னு சொல்கிறாரு. சத்தியமாக அந்த மாதிரி ரோமியோ படத்தை யாரும் பேச மாட்டோம் சார் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இதையும் இன்னும் கொஞ்சம் டீசெண்டாக சொல்லியிருக்கலாம் நம்மளோட ப்ளூ சட்டை அவர்கள். ஸோ அதுக்கு அவர் என்ன சொல்லிட்டார்னா, சமீபத்தில் வந்த ரத்தம் கொலை இந்த படம் எல்லாமே ஃப்ளாப் தான், இந்த படத்தை எப்படியாவது ஓட்டினோன்னு சொல்லிட்டு முதல் இரவில் மனைவி சரக்கடிக்கிற மாதிரி போஸ்டர் போட்டு வித்தியாசமாக பப்ளிசிட்டி செஞ்சார் விஜய் ஆண்டனி. ஆனால் அதையும் மக்கள் கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. இப்போது விமர்சகளை பராண்டி வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டாரு. இது கூட பரவாயில்ல, அடுத்தது படத்துக்கு சக்ஸஸ் மீட் வைங்க, இன்னும் காமெடியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாருங்க. முதல்ல கொஞ்சமாவது நடிக்க கற்றுக்குங்க, இயக்குனர் ஆகுங்க, அதுக்கப்புறமா எடிட் வேலையில் தலையிடலாம் அப்படின்ற மாதிரியும் பேசிட்டாரு. உங்கள் படம் நல்ல படம்ட்டு மக்கள் சொல்லணும், நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஆண்டனிக்கு திருப்பி வந்துட்டு ஒரு பலார் கொடுத்துட்டாப்பல. அது மட்டும் இல்லை, கடைசியாக வந்துட்டு ஒன்று சொன்னார். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தப்பாக ப்ரொமோஷன் ஐடியா தர அல்ல கைகளை விரட்டி விட்டுடுங்க, உங்களை மாதிரி அப்பாவிகளை அவங்க அழகாக மொட்டை அடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு மண்டபத்திரம் அப்படின்னு வேற போட்டிருக்காருங்க. ஸோ ப்ளூ சட்டை மாறன் ரொம்ப ஓப்பனாகவே விஜய் ஆண்டனி வந்துட்டு தாக்க ஆரம்பிச்சிருக்காரு. எதுக்காக இந்த அளவுக்கு வந்துட்டு போய் அவரை செய்யணும்னு தெரியல. பட் இருந்தாலும் ரோமியோ படத்துக்கு விஜய் ஆண்டனி சாரும் இந்த அளவுக்கு வந்துட்டு பேசியிருக்க தேவையில்லை. ஏன்னா சார் தயவு செஞ்சு ஒத்துக்குங்க சார், படம் வந்துட்டு அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக எதுவுமே இல்லை சார். அண்ட் ப்ளூ சட்டை மாறன் சொல்கிற மாதிரி நீங்களும் வந்துட்டு எல்லா ரியாக்ஷனுக்கும் ஒரே மாதிரி தான் வந்துட்டு பேச வச்சுக்கிறீங்க. இதையும் கொஞ்சம் மக்கள் கவனிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாட் எவர் இட் இஸ், இவங்களுடைய சண்டை உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்றத உங்கள் கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.